நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பண்ணுற அத்தனை அனாலிசிஸும் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் டீட்டெயில்டாக வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு இந்த லெவல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராங்கான லெவல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாம நிஃப்டி ஃபியூச்சர் பார்ப்போம். நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் நம்ம டே டைம் ஃப்ரேம் நெறைய பார்த்துருந்தோம். ச இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள், கோடிங் பேட்டர்ன்னு சொல்லுவோம். அந்த டாப் ரேஞ்சில இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருந்தோம். ஸோ புதுசா பார்க்குறீங்கன்னா, என்னோட பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் என்ன சொல்லியிருந்தேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோ லென்த்தா போக வேணாங்கனால நம்ம ஷார்ட்டஸ்ட்டா பார்க்குறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணாம. ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டுடே அப் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப்படிங்கிறனால, நம்ம இந்த அப் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சைட்வேஸ் எனி சைடு பிரேக் அவுட் ஆகலாம். இந்த அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் எதுக்காக? இப்ப வந்து நியூ ஹை போயிருக்கு. ஆல் டைம் ஹை போயிட்டு, எகைன் வந்து ஸ்ட்ரகிள்ஸ குடுத்துருக்கு. இந்த ஸ்ட்ரகிள் வந்து அப் ட்ரெண்ட சைட்வே குடுத்துட்டு, எகைன் அப் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ண போகுதா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த சைட்வே அப் ட்ரெண்ட் சைட்வேல இருக்கு. எகைன் அப் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ண போகுது. பிரேக் பண்ணி. அல்லது அப் ட்ரெண்ட போகாம ரிவர்ஸ் பண்ணி டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ண போகுது. ஸோ அதாவது இது இன்ட்ராடே பேசிஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ இங்க பிரேக் ஆறனால கன்டின்யூ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆனா ஃபர்ஸ்ட் லெவலா எங்க போகலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். டோட்டலா வந்து டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டோட்டலா வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரல. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆனா எது வரைக்கும் போகலாம்? இந்த அப் ட்ரெண்ட் சைட்வேஸ் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனா எது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் தான். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாரி வியூஸும் மாறிரும். நீங்க நினைக்கிற மாரி இப்ப டவுன் ட்ரெண்ட்ங்கிறனால கன்டினியூவா பிக் ஃபால் போயிடும்னு நான் சொல்ல வரல. பட் இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த லெவல்ஸ்ல நம்ம எது வரைக்கும் கொண்டு போகலாம்? ஒருவேள அப் சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் கொண்டு போகலாம்? அப்படிங்கிற மாரி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து இன்ட்ராடே டைம் பேசிஸ் தான். ஸோ ஒருவேள வந்து நாளைக்கு அந்த டார்கெட் போகாம இருக்கலாம். மேபி 2, 3 டேஸ்ல போகலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ இந்த டைட் ரேஞ்ச்ல இன்னைக்கு ஒரு 2 டேஸா வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நிஃப்டி ஃபியூச்சர் இந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் மேக்ஸிமம் எந்த சைடு பாசிபிலிட்டீஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதேபோல எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் நாம எப்படி அத ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது லெவல்ஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, அப் சைட் நடந்தா ஃபர்ஸ்ட் லெவலா என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். 22,600 ஃபர்ஸ்ட் லெவலாவும், அடுத்ததா 22,800 செகண்ட் லெவலாவும் இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சா. ஓகேவா? ஸோ இந்த சைட்வேஸ் ஒரு வேள அப் சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, 22,600ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 22,800க்கு ரீச் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆனா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தது. ஒருவேளை டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா வந்து டே லோ. அதாவது எங்க வந்து பை ஸ்டார்ட் ஆச்சோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதாவது 22,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சைட்வேஸ் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட். ஓகேவா? ஸோ இப்ப நாம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த சைட்வேஸ் மோஸ்ட்லி எப்படியெல்லாம் பிரேக் அவுட் ஆகலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் கிளியரா பாருங்க. நாளைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கலாம். கொஞ்சம் டைட் ரேஞ்ச்ல ஒரு 2 டேஸா ட்ரேட் ஆகுறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கவும் முடியும். ஓகேவா? ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, சைட்வேஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சைட்வேஸ் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகலாங்கிறது தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இட்ஸ் a டபுள் டோஜி டே டைம் ஃப்ரேம்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டாப்ல இருக்கு. ங்களா? ஸோ அதனால வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து டவுன் சைட்ல இருக்கு. பட் ஆனால் நடந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாரியான வியூ. ஒருவேள அப் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாரியான வியூஸ் சேஞ்ச் ஆகும்.
ஓகே. ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேண்டில் ஒண்ணு அப் சைட் பிரேக் அவுட் ஆகலாம் அல்லது டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகலாம். ஓப்பன் கேண்டிலே. ஓகேவா? ஒருவேளை இன் பிட்வீன்ல எகைன் ஓப்பன் ஆச்சுன்னா, மேபி நாளைக்கும் ஒரு ஃபுல் டே வந்து சாப்பி மார்க்கெட்டா இருக்கலாம். அல்லது அப்படியே கன்டின்யூ ஆயி மேல பிரேக் அவுட் ஆகிட்டோ, அல்லது கன்டின்யூ வந்து கீழ பிரேக் அவுட் ஆயிட்டோ, ட்ரேட் ஆகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கலாம். அதாவது மேபி நாளைக்கு இன் பிட்வீன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனால். சரிங்களா? இருந்தாலும் பிரேக் அவுட் எந்த சைடோ அந்த சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் ஒரு வேள கேப் அப் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் பாரே வந்து சைட்வேஸ் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, சம் டிஃபரன்ஸ்ல நம்ம வந்து பை கன்டின்யூ பண்ணலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 22,600 செகண்ட் லெவல் வந்து 22,800. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம், பிரேக் அவுட் ஆனாலும் நெக்ஸ்ட் பார் ஃபெயில்ட் ஆயிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ன்ட்டு இல்ல. அடுத்ததா வந்து எந்த பார் வந்து சைட்வே ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் வச்சுட்டாலும் கேர்ஃபுல்லா இருங்க. இட்ஸ் ஃபெயில்ட். ஓகே. பிரேக் அவுட் ஆனா சைட்வேஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அகைன் வந்து சைட்வே ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி க்ளோஸ் வச்சுச்சுனாலே நம்ம இம்மீடியட்டா எக்ஸிட்டும் பண்ணிடணும். ஓகேவா? கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அப் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கன்டின்யூ பண்ணலாம். அப் டூ 22,800 வரைக்கும். ஓகேவா? ஒருவேளை அகைன் இன்சைட்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா, எக்ஸிட் பண்ணிடணும். அப்படி க்ளோஸ் வச்சு பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா, இட் வில் ஃபால் குயிக்லி அப் டூ 22,200. அதாவது இங்க பிரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, 22,800 வரைக்கும் குயிக் ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆச்சுன்னா. ஓகேவா? இன்னொரு விஷயம் நடக்கலாம். நீங்க நினைக்கிற மாரி பிரேக் அவுட் ஆயிட்டு, அகைன் க்ளோஸ் வச்சுட்டு, அகைன் வந்து புல் பேக் ஆயி பையும் போகலாம். ஸோ சைட்வேஸ்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, பிரேக் அவுட் ஆனா என்ட்ரி ஆகலாம். ஒருவேளை க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். அகைன் மேல அந்த ஹைய பிரேக் பண்ணா ரீஎன்டர் ஆகணும். ஸோ என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நாம ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிட்டே இருக்கணுமே தவிர, இமேஜின் பண்ணக்கூடாது. இல்ல இது போகாது, இது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குதோ, அத மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். நம்ம ப்ராஃபிட்ல ரன் பண்ண முடியும். சரிங்களா? பட் என்னன்னா நம்ம மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணணும். லிமிட்டடா ட்ரேட் பண்ணணும். லிமிட்டட் குவான்டிட்டில ட்ரேட் பண்ணணும். அது ஒண்ணு தான். நெக்ஸ்ட் சேம் அஸ் டவுன் சைட்லயும். ஒருவேளை ஓப்பன் கேன்ல லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கான லெவல்ஸ் 22,200 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அகைன் உள்ளுக்குள்ள போய் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, அகைன் எக்ஸிட் பண்ணிடணும். எக்ஸிட் பண்ணிட்டு ஒருவேளை பிரைஸ் செஷன் புல் பேக் ஆயிட்டு, அகைன் ட்ரெண்டுக்கு சாதகமா, அப் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆச்சு பிரைஸ் செஷன் அப்படின்னா, இட் வில் கம் அப் டூ அகைன் டாப். அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை அப் சைட் பிரேக் அவுட் ஆகாம, அகைன் வந்து பிரைஸ் செக்ஷன் டவுன்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, அகைன் 22,200க்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை ஓப்பன் கேன்லே பிரேக் அவுட் ஆனாலும் என்ட்ரி குடுக்கலாம். ஒருவேளை அகைன் இன்சைட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, எக்ஸிட் பண்ணிட்டு, அகைன் அப் சைட் பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் போய் மேல கட் பண்ண முடியாம கீழ பிரேக் ஆச்சுன்னா, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சேம் அஸ் இதே செட்டப் தான் டவுன் சைட்லயும். டவுன்ல பிரேக் பண்ணா புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை உள்ளுக்குள்ள க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கன்டின்யூ பண்ணலாம் புட் ஆப்ஷன் சைட். ஒருவேளை டவுன் சைட் பிரேக் ஆக முடியாம அப் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, அப் டூ அகைன் கன்டின்யூ வந்து அப் ட்ரெண்டுக்கு சாதகமா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சைட்வேஸ பொறுத்தவரைக்கும் மேபி ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இமேஜின் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, பிரேக் அவுட் ஆனோனே கன்டினியூவா அப் மூவ்மெண்ட்டும் போகலாம். பிரேக் டவுன் ஆனோனே கன்டினியூவா டவுன் மூவ்மெண்ட்டும் போகலாம். எனிதிங் ஹேப்பன். எனிதிங் என்ன வேணாலும் நடக்கலாம். சைட்வேஸ்ல மட்டும். ஓகேவா? ஸோ அதனால இங்க நடக்கிறத வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். நிஃப்டி ஃபியூச்சர். இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ இது சைட்வே பிரேக் அவுட்ட வச்சு தான் இருக்கு. மார்க்கெட் நாளைக்கு எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து ஓப்பன் கேன்ல டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் லெவலா 22,200 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான வேவ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் நாளைக்கு குடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அது என்னன்றத பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி
நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, டே லோ. டே லோக்கு கீழ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டே ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா 2 லெவலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஃபெயில்டு மட்டும் ஆகக்கூடாது. அத நோட் பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு பேங்க் நிஃப்டி டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் 47,400 இந்த லெவல்ல வந்து ஓப்பன் கேன்ல பிரேக் அவுட் ஆகி கன்டின்யூ ஃபால் அப் டூ 46,660 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். பட் மேபி நாளைக்கு அப்சைட் பிரேக் அவுட் ஆனாலும் வாய்ப்புகள் அதிகம். அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு நடந்தால் எனக்கு மேக்ஸிமம் டவுன் சைட் தான் ஆகுங்கிற மாதிரியான வியூ இருக்கிறனால நான் இத சஜெஸ்ட் பண்றேன். சஜெஸ்ட் மீன்ஸ் இந்த மாரி நடக்கலாம் அப்படிங்கிறது தான். உங்கள வந்து கட்டாயப்படுத்தல எடுக்குங்க அப்படின்றது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஆ அதர்வைஸ் ஒருவேள டாப் சைட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா 48,080 ஃபர்ஸ்ட் லெவலாவும், செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 48,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் சேம் அஸ் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனா, டவுன் சைட்ல வந்து 46,660 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேள அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 48,080யும் அடுத்த லெவலா பார்த்தீங்கன்னா 48,430க்கும் ரீச் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ பட் எனிவே எந்த சைட் பிரேக் அவுட் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். பிரைஸேஷன் ஹை, பிரைஸேஷன் லோ. இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணுங்க. அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி நான் லோட் பண்ணல. சார்ட் சேம் அஸ் நிஃப்டி மாரியே தான் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியும் டே லோக்கு கீழ பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஃபெயில்டு மட்டும் ஆகக்கூடாது. அத நோட் பண்ணி பாருங்க. பட் நான் ஃபின் நிஃப்டி ட்ரேட் பண்றது கிடையாது. பேங்க் நிஃப்டியும் தான். பட் பேங்க் நிஃப்டி நெறைய நண்பர்கள் கேட்டதுனால நான் இப்போ அப்டேட் பண்றேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இதுதான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும், நிஃப்டியும் 2மே ஒரு எட்ஜ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கால் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் பையாக இருந்தாலும் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்வெர்டட் சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா மறக்காம பண்ணுங்க.